நீங்க டி நகருக்கு நிறைய வாட்டி போயிருப்பீங்க. பட் டி நகர்ல இருக்கிற ஒரு கடையில பேய் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கரெக்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி டி நகர்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல ஒரு வாட்ச்மேன் புதுசா வேலைக்கு சேர்றாரு. டெய்லி நைட் இருக்குனதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு லிஃப்ட் அதுவே ஆன் ஆகி 3rd ஃப்ளோர்ல போய் நிற்கும். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, கண்டினியூ நடந்துட்டே இருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்த வாட்ச்மேன் இதை நோட் பண்றாரு. ஒரு நாள் அந்த வாட்ச்மேன் என்ன பண்றாருன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறாரு. அந்த லிஃப்டும் மேல போய் 3rd ஃப்ளோர்ல நிக்குது. வாட்ச்மேன் லிஃப்ட்ல இருந்து இறங்கி உள்ள போய் பாக்குறாரு. அங்க போனதும் யாரோ ஒருத்தர் தையல் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு அங்க ஏதோ பயங்கரமா கருகுன வாசனை வருது. அது கூடவே சேர்ந்து யாரோ அழுகுற சத்தமும் கேக்குது. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு அவர் ரொம்பவே பயந்து அங்கிருந்து ஓடிடுறாரு. இவர் கீழே போய் அந்த பில்டிங்ல இருக்கிற பழைய வாட்ச்மேன் கிட்ட இதை பத்தி சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ 3rd ஃப்ளோர்ல இருந்த ஒரு துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு எரிஞ்சு செத்து போயிட்டா. இது கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த பில்டிங்ல வாட்ச்மேனா வேலை செய்வீங்களா? சோ நீங்க யாரு கூட டி நகர் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஓகே, பாய்.